Hello friends, hi and எல்லாருக்கும் வணக்கம். So very warm welcome to the World of Education channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மினைக்கான வீடியோல ஒரு ரெண்டு நம்பர் ஓகே. ஸோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துட்டு அதுல வந்து எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்றத சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து இந்த வீடியோல மோட்டோ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஷ் இன்க்ளூட். ஓகே, ஸோ நம்ம எப்போ வந்து இம்போர்ட் பண்ற ஃபைல் தான் hash include stdio.h. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த hash include அப்படின்றது ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பைலர் கிட்ட சொல்லும், அதாவது நம்ம கொடுக்குற ஃபைலை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோ பிஃபோர் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது கோட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதை டிக்ளேர் பண்ணுறது hash include. இது பேர் வந்து ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ். ஓகே, stdio.h என்னன்னா இதுதான் நம்மளோட ஃபைல். இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட printf of scanf ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். ஸோ இது இல்லை அப்படின்னா எரர் வரும். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு டேரெக்டாக அதுக்குள்ள ஃபங்க்ஷன்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து வந்துட்டு இன்ட் மெயின் ஆஃப் நான் வந்து ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ இந்த இன்ட் மெயின் ஆஃப் என்ன அப்படின்னா இது வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பிளாக் மாதிரி. இதுக்கப்புறம் உள்ள எல்லா கோடையும் மட்டும்தான், தட் மீன் இன்ட் மெயின் ஆஃப்க்கு அப்புறம் உள்ள எல்லா கோடையும் தான் வந்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோடை மட்டும் தான் வந்துட்டு கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நம்மளோட கோடோட ஆரம்பம், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இன்ட் a, b. ஓகே, ஸோ நீங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்ட் கொடுத்துருக்கேன். இன்ட் அப்படின்னா இன்டீஜர்னு அர்த்தம். ஸோ ஏபி அப்படின்றது நம்மளோட வேரியபிள். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம இன்டீஜர் வந்துட்டு தட் மீன் இன்டீஜர்ல ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஸோ இதோட மீனிங் ரொம்பவே சிம்பிள். ஸோ ஏபி அப்படின்ற ரெண்டு வேரியபிள் இன்டீஜர். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அசைன் பண்ண போறேன். ஸோ வேல்யூ என்ன அப்படின்னா 45 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எந்த நம்பர் வேணா கொடுத்துக்கோங்க, நான் 45 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு 78 கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துலையும் செமிகாலன் வச்சுக்கோங்க. செமிகாலன் தான் வந்துட்டு அந்த லைன் டெர்மினேட் ஆகுது அப்படின்றத மீன் பண்ணும். ஓகேவா, அடுத்து வந்துட்டு ஸோ இப்போ ரெண்டு நம்பர் நம்ம கிட்ட இருக்கு, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும் எது வந்துட்டு இதோட கிரேட்டரா இருக்கு அப்படின்றது. ஸோ அதை வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ண போறோம். ஸோ இஃப் ஆஃப் கொடுத்துட்டு பிராக்கெட் குள்ள போடணும். என்ன அப்படின்னா ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஓகே, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ டேரக்டா என்டர் கொடுத்து நீங்க வந்துட்டு பிளாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இதான் வந்துட்டு இஃப் கண்டிஷனோட ஸ்டார்டிங் பிளாக். ஓகே, ஸோ இந்த பிளாக்ல தான் நம்ம கோட் எழுதணும், இஃப் கண்டிஷனோட பிளாக் கோட். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ வந்துட்டு கிரேட்டரா இருந்தது அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் பிரிண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு பண்ண போறோம். ஸோ ஏ இஸ் லார்ஜஸ்ட்னு சொல்ல போறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஸோ டேரக்டா அப்படியே போயிடக்கூடாது. ஸோ செமிகாலன் மறந்துட வேண்டாம். ஓகேவா, செமிகாலன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ எல்ஸ். ஓகே, ஸோ எல்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு பிளாக் ஓப்பன் பண்ணணும். இந்த பிளாக்ல வந்து நம்ம எல்ஸோட கண்டிஷனும் எழுதணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா ஒன்று வந்துட்டு ஏ வந்துட்டு லார்ஜஸ்டா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ஒன்று என்ன பி. ஓகே, பி தான் வந்து லார்ஜஸ்டா இருக்க போகுது. ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணா போதும். ஓகே, ஸோ பி இஸ் லார்ஜஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 0 கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ரிட்டர்ன் 0 என்ன அப்படின்னா இந்த ரிட்டர்ன் அப்படின்றது வந்துட்டு நம்ம என்ன வேல்யூ அது கொடுக்குறோமோ அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது நம்மளோட சிஸ்டம்ல இருக்கிற ஓஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டா கொடுத்துரும். நம்மளோட ஓஎஸ் வந்துட்டு ஓஎஸ் என்ன அனலைஸ் பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூ 0க்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும். ஸோ 0க்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஸோ அது வந்துட்டு சி ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்றது மீனிங். ஸோ ஒருவேளை இல்லை அப்படின்னா வந்துட்டு எரர் இருக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணும். ஓகேவா, ஸோ இதான் வந்து இதோட மீனிங். ஓகே, ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பி இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு அவுட்புட்ல வந்திருக்கும். ஸோ இங்கே கவனிங்க. ஓகே, சாரி Ctrl+Z. ஓகே, ஸோ பி இஸ் லார்ஜஸ்ட் வந்திருக்கு. ஸோ இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியபிள் எது பெருசு அப்படின்றது சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே.